என் முகமே நான் யாருக்கு பதில் சொல்றது? என் நாட்டுல என்னென்னவோ நடந்து போச்சு. என்னாச்சு? என் டீ வரல நேரத்துல கஷ்டமாகுது. என்ன சத்தியமா சொல்றேன், 16 முறை நீ டீ டீனா கூட டீ இப்ப வராது. ஏங்க 3 மணி தான் பால் கறப்பாங்க. கொண்டு போயிட்டாங்க உள்ள வந்து. ஐயா அதுக்கு போச்சுங்கறா. செலவடி. என்னோட நாட்டில் எனக்கு என்ன நடந்து தெரியுமா? என்னாச்சு? என்னோட நாட்டில் எனக்கு ஒரு பெருத்த அவமானம் நடந்துவிட்டது. அவமானமா? ஆமா. யாரு நான் எப்பொழுது எங்கே தாய்? என் நாட்டை இலவச அயலாளர் என்று பட்டப்பெடுத்து தாயகம் திரும்பினார். தாயகம் திரும்பினார்கள். நான் வளர்த்த பிள்ளையை நினைத்து அவன் கைக்கு மாலை சூடு நேரம் மலை மாலை சூடுகின்ற சமயத்திலே என்னை பார்த்தவன் என்ன நினைத்தான் தெரியுமா? என்னவென்று வருத்த விட்டான். செருப்புக்கு சமம் என்றும் அவனை அதே இடத்தில் வெட்டி போட்டிருப்பேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடைக்க வேண்டும். இந்த மனித நாட்டை நாமே காத்து கொண்டிருக்கின்றன. அப்படியே நீ ஊர் சொல்லி யார் நான் சொல்லும் வார்த்தையை கற்பூர புத்திரி உனக்கு. உனக்கு என்ன அவருக்கே தெரியும். நீ ஒரு குடும்பத்துக்கு கத்தவன், நான் ஒரு தாயா சொல்லுவேன். என்ன பார்த்தா குடும்பத்துக்கு கத்தவமா? ஐயோ 10 மூஞ்சில அப்படியே பச்சாக்கு பச்சாக்கு. என்ன இந்த நாட்டை நாம் இருவரும் ஆள வேண்டும். என்ன வேணா அர்த்தம் 10 பேர் குடும்பம் நாசமா கூட போட்டோம். அப்படியே நம்ம நல்லா இருக்கணும். உண்மைதாண்டி. ஆமா. ஒரு குடும்பம் நட்டாலும் பரவாயில்ல. ஆமா. ஒத்த நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். ஒரு ஊர் 10 ஊர் போட்டாலும் பரவாயில்ல. ஆமா. ஒரு ஊர் நல்லா இருக்கணும். ஒரு ஊர் நல்லா இருக்கணும். அதனால இந்த நாடு அத்தனை கெட்டாலும் பரவாயில்ல. நாம 2 பேரும் சுத்தமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. அதற்கு நான் சொல்வதை நீ கேட்கணும். ஏன்னா கைங்கடுக்க இறங்கி போடுமா? அது பழைய கதையே புது கதைக்கு வாங்க. புதுசா எங்க மலை போட்டுல யாருமா? மலை போட்டுல யாருமே கைங்கடு போட்டமாவே கதையா இருக்குது. என்ன பின்ன அங்க போய் தான் பாய கைங்க வரியா? அப்படியா? சொல்லு. இன்னைக்கு அங்கெல்லாம் போவாத. ஏன்? ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால என்ன பண்ண? நான் சொல்றதை நீ கேளு. சொல்லுங்க. இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும். ஆள வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இந்நாட்டை எவன் ஆளுகிறது அழைத்து வந்தால் அவனை மதுவுக்கு மங்கைக்கு அடிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்டையே இறுதி வேண்டும். நாய் அழைவுற மாதிரி அழைவுறேன். இதை மட்டும் நீ செஞ்சுட்டு வச்சுக்கோ. இந்த நாட்டுக்கே மன்னவர் நீங்கள் மகாராணி நான் அல்லவா? சந்தோஷமாக இருக்கிறதா? உன்னை பார்த்தால் அத்தனையும் கட்சியில முடிஞ்சு நிச்சயமாக. ஆனால் இந்நாட்டில் இளவரசனை சர்வ ஜாக்கிரதையோடு நீங்க அழைத்துவாங்க. அவ்வளவுதானே? ஆமா. குறித்த நேரத்தில் தகுந்த இடத்தில் அவனை அழைத்து என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கணவரை பார்த்து இழிவாக பேசிவிட்டீர்கள் அல்லவா? உங்களுடைய குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்க தான் வர போறேன். இந்த ஊர்ல உன்னை நாள் மட்டும் கிழிக்கிற மாதிரி கிழிக்கல, உன்னை நண்டு காப்புற மாதிரி கூட்டு தாங்க. விடியற் காலைக்குள் தெரியும் இந்த ஊரினுடைய ஆட்டம். போறவங்க சீக்கிரமா போயிட்டு வாங்க.
கூத்துக்காரன் என் காத்து போய் தண்ணி குடிச்சா தெரியாது உங்களுக்கு. இதுவரை காணவில்லை, எங்குதான் சென்றாரோ தளபதியாரி? இளவரசே, நீங்களோ விரைந்து வந்து விட்டீர்கள். நான் அப்படியா ஆங்காங்கே சென்று மக்களை பார்த்து அவர்களுக்கு என்ன குறையோ அத்தனையும் கேட்டு தீர்த்து விட்டு வருவதற்கு சிறிது காலத்தாகும். அவ்வளவுதானே? ஆமா. நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ன தெரியுமா? செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வீதியாக சென்று அவரவருக்கு என்னென்ன குறை ஏற்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தீர்த்து விட்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. உண்மைதான். போகலாமா? அகட்டும். செந்தூர பூவே இங்கு தேர்ந்திடவா வா. என் பாட்டி காற்றே நீ நீர் கொண்டு வா வா. செந்தூர பூவே தேர்ந்திடவா வா. என் பாட்டி காற்றே நீர் கொண்டு வா வா. செந்தூர பூவே இங்கு தேர்ந்திடவா வா. என் பாட்டி காற்றே நீ நீர் கொண்டு வா வா. இரு கரை நீரிலே பாயும் நதி போலவே எந்தன் நிலை மீறிய உள்ளம் அலைமோதுதே. செந்தூர பூவே இங்கு தேர்ந்திடவா வா. என் பாட்டி காற்றே நீ நீர் கொண்டு வா வா. தளபதியாரே, வாருங்கள். டேய் ஜீவா, என்னை அழிவாக பேசிவிட்டாய். இனி முதற்கொண்டு உன் குடும்பத்தை வேரோடு அழிக்க வேண்டும். இந்த மணிபுரி நாட்டை நானே ஆள வேண்டும். டேய், இப்போது செல்வர்க்கின்றாய். வருகின்றேன். உனக்கு எப்படி செலுத்த முடியுமா? செந்தூர பூவே இங்கு தேர்ந்திடவா வா. என் பாட்டி காற்றே நீயும் நீர் கொண்டு வா வா. டேய் ஜீவா, நானா பிச்சைக்காரன்? நீ காலாலிட்ட வேலையை நான் கரத்தால் செய்யணுமா? டேய், என் குணம் தெரியாமல் நீ பேசிவிட்டாய். பாம்புக்கு பள்ளி விஷம், தேளுக்கு கொட்டுக்கு விஷம், இந்த ராஜ நாகத்துக்கு உடம்பெல்லா விஷம் என்று காட்டத்தான் புகுந்தேன். நீ சென்று கொடுக்கின்றாயே கணிகர் வீதி, அங்கே யார் இருக்கின்றார்? என்னுடைய மனைவி விடுவாளா உன்னை? நீ வருவதை என் மனைவிக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போது என் மனைவியை பார்க்க. ஏய்! என்னுடைய கணவரை நாட்டில் அவர்களை அழைத்து வருகிறேன் என்று ஒதுக்கிவிட்டார். இதுவரை காணவில்லை. அவருக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன். அத்தா! என்னங்க, போகும்போது அமைதியா போனீங்க, வருத்தத்தோட வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரீங்க. என்ன காரணம்? செல்லா, மாமா, என்னுடைய சிரிப்புக்கு என்ன காரணம் கேட்கின்றாய்? ஆமாங்க. என் சிரிப்புக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என் நாட்டு இளவரசர் எங்கே வீக்கெண்ட் உருவாக்கி ஆமா. அவர் இருக்க தெரியுமா? எங்க இருக்கின்றார்? இதோ நம் கணிகர் வீதி நோக்கி வருகின்றார். அப்படியா? நீ எதை காட்டுவாயோ எதை மறைப்பாயோ நான் அவுத்து போட்டு கூட நிக்கிற போய் போ. செல்லவிட்டு, ஆ, நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு புரியல. அப்படியா? அதனால ஏன் அவங்களுக்கு புரியலன்னா ஆ. கலகலன்னு பேசுறாங்க. அது எல்லாம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் எல்லாம் உள்ள போடும் கம்முனுக்கு. அப்படியா? ஆ. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போ. நாட்டை ஆள வேண்டாம். ஆ,
என் தூம உள்பாவல கை விடுறான். ஏன் மோட்டருக்கு ஆயில் போடலையா? என்ன ஒரு இனிமையான குரல். தேங்க்யூ சோ மச். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. எங்கேயோ பார்த்துக்கிறான். இப்பேற்பட்ட பேரரை நான் கண்டதே கிடையாது. ஆனால் யார் நீ, எங்கிருந்து வருகிறாய்? ஜமுனா மருத்துவ மலனால ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அந்த விண்ணுலகத்திலே நாட்டி வாழக்கூடிய ரப்பை உருவசி மேடகை திறந்து என்று சொல்லக்கூடிய அழகிய நாட்டிய வாழ்வியை ஒருவராடி. ஏன்டா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற ரம்ப ஊரசி மேனக திலகம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வா. எப்படி? திரிஷா தமன்னா நயன்தாரா கோஜல காஜில அகர்வால் காஜில காஜிலடா காஜில காஜிலே இருக்கிறான் போடுமா. அப்படிதான் தெரியும். அப்படின்னா அப்படிதான் இருக்குங்க. கொஞ்ச நேரம் கம்மி. கண்ணி முகத்திலே அழகை கண்டேன், பேச்சிலே சுவையை கண்டேன், Thank you. உன்னை பார்த்து மலை மயக்கம் கொண்டேன். கண்ணி இப்பேற்பட்ட பேரரை கண்டது கிடையாது. உன்னை பார்த்த உடனே எனக்கு பிறந்திருக்கிறது காதல். காதலா? ஆமா, காதல் என்றால் என்ன? அதை சொல்லி கொடுத்து தான் நான் வந்துக்கிறேன். ஏன் டிகிரி முடிச்சிருக்கியா? எனக்கு காதல் என்றால் என்ன கேட்டு தெரியாதுங்க. தெரியாதா? தெரியாது. கட்டி அழைத்து ஒரு முத்தம் கொடு. காதல் என்றால் என்ன என்று நான் சொல்லி தருகிறேன். கட்டி அழைத்த முத்தத்தை நீ கொடுத்தால் அது பேர் தான் காதலா? ஆமா. அந்த மாதிரி 8 பேர் குத்துக்கோங்க. எத்தா? எப்படி சொல்ற? என் சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா அவங்க. அது வேறு காதல், இது வேறு காதல். என்ன காதல்? என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என்னுடைய காதல் புனிதமானது. அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது. எல்லாரும் காதலிச்சு பார்த்திருப்பேன். ஆனா என்ன மாதிரி காதல் நீ பார்த்து இருக்க மாட்டேன். தெரியும் பாத்துக்கிறேன். எந்த ஒரு வித்தியாசமான காதல், யாருமே கண்டிட முடியாத காதல், என்ன காதல்? யாருமே செய்ய முடியாத காதல். என்ன காதல்? என்னுடைய காதல் மார்கழி மாசத்து நாய் காதல் மாதிரி. எப்பா நம்ம மாட்டி நாளுங்களா? 10 நாள் பின்னாடி 10 நாள் போல் பத்தியா? அது மாதிரி எவ்வளவு ஒரு நாள் பின்னாடியே ஓடியாரு. ஏனென்றால் இதுவரை நான் பெண்களையே ஏறு எடுத்து பார்த்தது கிடையாது. நாங்களா போறோம் ராமிலாம் வெறி பார்த்துக்கோமா. எதற்காக வளவளவென்று பேசி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன சொல்லுகிறாய்? நீங்கள் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் சரி உங்கள் மீது எனக்கு காதல் ஆசை வராதுங்க. ஏன்? நீங்களும் பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், நானும் ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவன். உங்களுக்கு எனக்கு ஏழை வைத்தால் மெட்டாது வந்தவழி. பெண்ணே, ஏன் நீ உயர்த்து ஏன் போற? தர மாட்டத்துக்கு வா. ஏன் நீ உயர்த்துக்கு போக தேவையில்லை. சுலபமான வழியை நான் சொல்லுகிறேன். என்ன வழி? நாம் இருவரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை செய்து கொண்டு அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்து சென்று நம் தாய் தந்தை இடத்துல நின்றால் அந்த குழந்தை எப்படி தெரியுமா கொஞ்சுவாங்க? என் ராஜா, என் செல்ல, என் பட்டு, என் பெல்ல குட்டிய அப்படி கொஞ்சினாங்கன்னா 2 குடும்பம் ஒன்னா சேர்ந்துடும். முதல்ல சொன்ன பேர் கல்யாணம், அதை கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒண்ணு சொன்ன பேர் அது வராது. ஏன் வராது? ஏன் பை தரலடா காணோம். பை தரல. ஐயே தரல. நம்புகிட்டு வந்து பையா கட்ட பைக்கு ஓடுமா? அது வாயால் பேசுங்க. நானா 7 பிறவி எடுத்தாலும் இங்க பிறக்காது. ஏன்? சுனாமியால் பாதிக்கப்பட்ட புறம்போக்கு போகுது. ஏன் ஜாதி பட்ட பொறம்பல் படுங்க. அந்த பொறம்பல் படுங்க பட்டா போட்டு குட்டி கொடுக்குறோம் நாங்க. குட்டியை கொடுக்க முடியாது, ஜட்டு கொடுக்க போடா. என்ன சொல்ற? என்ன தான் நீ நினைச்சா கூட அவங்க பயிர் வைக்க முடியாது. போ. நான் இருக்கேன். யாரு? அரம்பு கையில இருந்தாலும் உயிர் பயிர் வைக்க நான் வச்சுக்கிறேன். ஐயா, பார்க்கலாம் காலையில கூட. ஏய், இந்த மாதிரி நான் சொல்லுங்கிறேன் பாரியா, கேட்டு போறியா? தெரியுமா? கூப்பிடுறா பாரு. என்னன்றியா? இந்த கூப்பிட்டியா? கண்ணு இருந்தாலும் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கிறவன், பாடுற மாட்டேன் பாடி கறக்கிறவன், படுக்கிற மாட்டேன் பத்தினியா கறக்கிறாரு. அட போடா, நான் தூங்குற மாட்டே பால் கறக்கறாரு போடா. காதல் வராது. எனக்கு என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது. அதை எடுத்தால் காதல் மாறத்தான் வந்து ஆடுற மாதிரி ஆடுவேன். நீ எதனா எதுக்கு எதனா பண்ணிக்கப்பா, எனக்கு காதல் வராது.